நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூக்குல சதை வளர்ந்துருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அது திரும்ப வரும் 3 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல அப்படின்னு அந்த பாலிப் வந்துட்டு திரும்ப திரும்ப வரும். ஸோ இந்த பாலிப் நேசல் பாலிப்னால என்ன பிரச்சனை அப்படின்னா படுத்தா படுக்க முடியாது, படுத்தா வந்துட்டு அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், மூக்கு வழியா மூச்சு விட முடியாது, வாய் வழியா மூச்சு விடுவாங்க. அதே மாதிரி அடிக்கடி எனக்கு மூக்குலையும் தண்ணி வருது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஹோமியோபதியில் டொக்குரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸை வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இந்த நேசல் பாலிப் வந்துட்டு அழகாக சுருங்கும். ஸோ ஒரு 40-50 மெடிசன்ஸில் ஒரு மெடிசன்ஸ் தான் இந்த டொக்குரியம். ஸோ இந்த டொக்குரியம் அப்படின்னு சொல்ல மெடிசன்ஸ் வந்துட்டு நிறைய பவரில் இருக்குது. இது எப்படி என்ன பவர் செலக்ட் பண்ணணும், எப்படி ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். மெடிசனை டாக்டரோட சஜஷன் இல்லாமல் எடுக்க வேண்டாம். ஹோமியோபதியில் நேசல் பாலிப்புக்கு ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அவேர்னஸ் தான் இந்த வீடியோ.